உனக்கு பிடித்தவரின் புகைப்படத்தோடு இப்பொழுது இந்த சாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த அப்பனை எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. நீ என்னை நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, இவரின் மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். வருவது யாரென்று அடையாளத்தை உனக்கு காண்பிப்பதற்காக இந்த அப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ கொள்ளாதே. எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருந்தாலும் அத்தனையிலும் தாண்டி உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து உன் வாழ்க்கையை நல்லதுக்குத்தான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இவர் உன் வாழ்க்கைக்குரியவர், உன் பிரியமானவர், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர். நீ கரம் பற்றி கொள்ள யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இவர்தான் உனக்கானவர் என்ற அடையாளத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பது என்னவென்று புரிதலாக இருக்கும் வேளையிலே இவர்தான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். கடந்து போனவர்களை பற்றியும் புரிந்து கொள்ளாதவர்களை பற்றியும் விட்டு சென்றவர்களை பற்றியும் உன் மனதில் பதற்றத்தோடு வைத்து கொள்ளாதே. அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டு இரு. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை, உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தை தாங்கிக் கொள்வதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை காக்க யாருமே இல்லையே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். மனதில் பயத்தோடும் பதற்றத்தோடும் நீ ஒரு காரியத்தை செயல்பட்டு கொண்டு இருந்தால் அந்த காரியமானது வெற்றி கிடைக்குமா என அது கேள்விக்குறியாகத்தானே இருக்கும். அதை தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தில் இருக்க போகும்போது ஒருவரின் உதவி உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறது. ஏனென்றால் இங்கு தானாக முன்னேறியவர்கள் என்று யாருமே கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனக்கானது தன்னிடத்தில் வந்து சேரும்போது நம் மிக பெரும் வெற்றியை அடைந்து விடுவோம். அப்படித்தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது. நடப்பதையும் கிடப்பதையும் தாண்டி நீ ஏன் மற்றதை பற்றியெல்லாம், தேவையற்ற பாரங்களை பற்றியெல்லாம் மனதில் கலக்கத்தோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உன் சந்தோஷம் எதுவென்று நான் அறிந்து விட்டேன். உன் மகிழ்ச்சி எதுவென்று நான் அறிந்து விட்டேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் நிலை இதுவென்று தெரியாமல் நான் அங்கு மனதில் ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ண வேண்டாம். உன்னை முழுமையாக அறிந்துவிட்ட பிறகுத்தானே இந்த சாய்தேவன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எனக்கானது அப்படி கிடைக்குமா இப்படி கிடைக்குமா என்றெல்லாம் எண்ண வேண்டாம். இவரின் வருகை உன் உள்ளத்தை மட்டுமல்ல உன் இல்லத்தையும் மகிழ்ச்சியடைய செய்கிறது. ஏனென்றால் இவரின் மூலம்தான் உனக்கு வேண்டிய சுபகாரியம் நடக்கப் போகிறது. இவரால் தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இவரின் துணையோடு தான் நீ அதிரடி திருப்பத்தை காணப்போகிறாய். வெற்றியை களம் காணப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு நீ எதற்காக இங்கு மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நடப்பது எதுவாயினும் இந்த அப்பனின் உத்தரவோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எது எப்படி இருந்தாலும் சரி, என் நிலை மாறாமல் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி கவலை நான் அடைய மாட்டேனா? இதோ என்னிடம் எதை கேட்டாயோ, யாருடைய வருகைக்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அவரின் புகைப்படத்தை காண்பிப்பதற்காகவே நான் வந்து இருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, அந்த மாற்றத்தை நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது அதில் உனக்கு நல்லதும் நம்பிக்கையான தருணம்தான் வந்து சேரப்போகிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலில் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நான் தருவதை ஏன் சில சமயத்தில் தட்டி கழித்து கொண்டே இருக்கின்றாய்? தட்டி கழிக்காதே. உன் மனம் தளர்ந்து விடாதே. உன் மனதில் சோர்வடைந்து விடாதே. உன் அத்தனை விஷயத்திலும் உனக்காக உன் வெற்றியின் படைப்பை நான் தர காத்திருக்கும் போது உனக்காக படைக்கப்பட்டது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறது. எந்த வெற்றியை, எந்த விஷயத்தை நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ அதையே நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். வருகின்ற சோதனையும் வேதனையும் இனி உனக்கானது கிடையாது. நானே இந்த சாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் சர்வசாதாரணமாக இருக்குமா என
என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த சில விஷயங்கள் உன் மனதை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம், உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தையும் தாண்டி உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் உன்னிடத்தில் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்காதே. என் தங்க பிள்ளையே, எதை எப்படி செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு நீ வீணாக மனம் வருத்தமடையாது. சுபகாரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது, நான் எடுத்து வைத்த அடியில் இங்கு முன்னேற்றமே இல்லை என்றுதானே உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? யார் சொன்னது உனக்கு சுபகாரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று? அந்த சுபகாரியத்தை நடத்தி வைப்பதற்குத்தான் நான் எல்லா இறுதிக்கட்ட பணிகளையும் மேற்கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையும் தாண்டி வருவதற்கு நீ கஷ்டப்படுகிறாய். அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை. அந்த கஷ்டத்தை தடையின்றி எண்ணிக்கொள்ளாதே. அந்த தடையின்றி நான் உனக்கு விதித்திருப்பது தான் அங்கு உதாரணமாக திகழும். அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க போகும்போது அந்த நல்ல நேரத்தை நான் உனக்கு விதிக்காமல் இருப்பேனா? வருகின்ற சூழ்நிலைகளிலும் வருகின்ற விஷயத்திலும் நான் உனக்கு தெளிவான முடிவை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இதோ உன் பிரியமானவரின் மூலம், உன் துணையானவரின் மூலம் உன் வாழ்க்கை வளம் பெறும் தருணத்தை நீ அடையத்தான் போகிறாய். நம்பிக்கையாக நான் உன்னுள் இருந்து உனக்கான பயணத்தை வழிநடத்தி செல்லும் போது எனக்காக யாருமே இல்லையே என்று நீ நினைத்து கொள்ளாதே. உனக்காக நான் உன்னிலை மாறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேன். சதா நேரமும் என் பிள்ளையின் பிரார்த்தனைகளை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கின்றேன். இந்த அப்பன் காயப்படுத்தி விட்டானோ களங்கப்படுத்தி விட்டானோ என்று எண்ணி விடாதே. காயப்படுத்தினாலும் களங்கப்படுத்தினாலும் கரத்தை பற்றியதுதான் என்பதை மட்டும் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த நிலையிலும் என் பிள்ளைகளுக்காக நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்ய இங்கு தயாராகிவிட்டேன். அப்படித்தான் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் குறித்துக்கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த அப்பன் இருக்க நமக்கு கவலை எதற்கு என்று உன் மனக்கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து கொண்டே இருந்தால் பார்த்து கொண்டே மட்டும்தான் இருக்க வேண்டும். அதனால் அதற்குரிய முயற்சியில் இறங்கிக் கொண்டே இரு. எல்லா வேளையிலும் என்னை பாதுகாப்பதற்கு என் அப்பன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மனமகிழும் மங்களகரமான நிகழ்வை நடத்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி உனக்கு நல்லதை நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் நான் இவரின் வருகையை மிகைப்படுத்தத்தான் போகிறேன். ஏனென்றால் குறை சொன்னவர்களும் அங்கு இருந்து கொண்டு தானே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களின் மத்தியில் உன்னை தரம் உயர்த்த வர வேண்டாமா? இதோ அவரின் வருகை உன்னை அங்கு பெரும் தரத்திற்கு உயரத்தான் போகிறது. எந்த ஒன்று நீ என்னிடத்தில் இருந்து கேட்டாயோ அதையே அவர் உனக்கு செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார். யாருடைய உதவியும் கிடைக்கவில்லை என்று நினைக்கும் வேளையிலே அவரின் கரங்கள் தானாகவே முன்முன் வந்து நிற்கப் போகிறது. எந்த ஒன்றிற்காக உன்னை நீ அங்கு கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கொண்டாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நிலையை இந்த அப்பன் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். அதற்காக தான் அவரின் புகைப்படம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. நடப்பதை பற்றியெல்லாம் நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. நடப்பதை பற்றியெல்லாம் நீ உனக்குள் உன்னையே வருத்தி கொண்டு இருக்காதே. எது நடந்தாலும் உன் வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு, எது நடந்தாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என் பிள்ளையே, நீ இப்போதுதானே என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய், என்னிடத்தில் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது முழுமையாக நம்ப தொடங்கிவிட்டாய். இனி கதிகலங்கும் விஷயத்தில் எல்லாம், காத்திருக்கும் விஷயத்தில் எல்லாம் நல்லதொரு பலனை தருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. எந்த விஷயத்திலும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்கமே, நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு நாட்களை குறித்து வைத்து விட்டேன்.
இனி அடுத்தடுத்த படிகளில் முன்னேற்ற பாதைக்குத்தான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். ஏதோ சறுக்கி கீழே விழுந்து விடுவோமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேலையை தாண்டி நீ யாருமே எதிர்பாராத வகையில் பலரும் வியக்கும் வண்ணத்தில் உன் மகிழ்ச்சி அங்கு உன்னையே திக்கு முக்காட வைக்கப் போகிறது. நடப்பதையெல்லாம் பார்த்து விட்டேன். இனி அமைதி கொள், நிம்மதி கொள். நீ நினைத்ததை நான் அல்லவா நடத்தி தரப்போகிறேன். நீ வெற்றி பெறப் போகிறாய் என் தங்கமே. வெற்றி உனக்காகவே இங்கு காத்து கொண்டு இருக்கின்றது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.